1 minute. இன்றைய மன்னா. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தாராம். அந்த விவசாயி இடத்துல ஒரு குதிரை இருந்துச்சான். அந்த குதிரை தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யாமல் எப்பொழுதும் சோம்பேறியாக வீழ்ந்தே கிடந்த ஒரு காரணத்தினால் மருத்துவரிடத்தில் கொண்டு செல்கிறான். மருத்துவர் ஒரு மருந்தை அவனிடத்தில் கொடுத்து 3 நாட்களுக்கு அந்த மருந்தை கொடுங்கள், 3 நாள் கழித்தும் அந்த குதிரை எழுந்திருக்கவில்லை என்றால் அந்த குதிரையை கதையை முடிச்சிருங்க, நீங்களே எதற்கு வீணாக அதை வைத்துக்கொண்டு என்று மருந்து கொடுத்து விட்டாராம். 3 நாள் இந்த விவசாயி அந்த குதிரைக்கு மருந்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த குதிரை எழுந்திருக்கவே இல்லை. இடைவேளை நேரத்தில் அங்கிருந்த ஒரு ஆடு குதிரை இடத்துல சென்று, நண்பா, இந்த விவசாயி மோசமானவன், இந்த 3 நாட்களும் உனக்கு மருந்து கொடுத்து விட்டு நீ 3ஆம் நாள் எழுந்திருக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவன் உன்னை கொன்று விடுவான், விஷம் வைத்து அப்படி என்று எவ்வளோ முயற்சி செய்கிறது. ஆனால் அந்த குதிரை கேட்கவே இல்லை. 3ஆம் நாள் வருகிறது. விவசாயி விஷம் வாங்குவதற்காக மருந்து கடைக்கு செல்லுகிற நேரத்தில் இந்த ஆடு அந்த குதிரையை மறுபடியும் பயங்கரமாக உற்சாகப்படுத்துகிறது. எழுந்து விடு, இல்லை என்றால் இன்றைக்கு அவன் உன்னை கொன்று விடுவான் அப்படி என்று ஆடு எச்சரிக்கிறது. சிறிது நேரம் கழித்து விவசாயி வீட்டிற்கு வந்த நேரத்தில் ஆடும் இந்த குதிரையும் மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து விளையாடுவதை கண்ட அந்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியோ இந்த குதிரையை காப்பாற்றிட்டோம், இந்த மகிழ்ச்சியை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அங்கிருந்து அந்த ஆட்டை வெட்டி மற்றவர்களுக்கு விருந்து கொடுத்தானா. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நல்லது தான். சில நேரங்களில் நாம் செய்கிற உதவியே நமக்கு ஆபத்தாக முறிந்துவிடும். ஆகவே உதவி செய்யுங்கள், ஆனால் தேவையில்லாமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுடைய பிரச்சனையில் மூக்கை நுழைக்காதீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.